வாழ்க வளமுடன். என் பெயர் பூங்கொடி. நான் 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி அறிவுத்திருக்கோயில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டேன். அதில் டாக்டர் தவமணி மேடம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் மூலம் நான் மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, எமோஷனல் ஹெல்த்து இதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கக்கூடிய வழிமுறைகளை நன்கு கற்றுக்கொண்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க சொன்னக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய மருத்துவ குறிப்புகள் சொன்னது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. எனவே இந்த வகுப்பு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பெயர் பூங்கொடி. நான் 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி அறிவுத்திருக்கோயில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டேன். அதில் டாக்டர் தவமணி மேடம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் மூலம் நான் மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, எமோஷனல் ஹெல்த்து இதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கக்கூடிய வழிமுறைகளை நன்கு கற்றுக்கொண்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க சொன்னக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய மருத்துவ குறிப்புகள் சொன்னது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. எனவே இந்த வகுப்பு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க வளமுடன். அக்கா வாழ்க வளமுடன்க்கா. அக்கா நேற்றுக்கு போயிருந்த அந்த பெண்கள் ஆரோக்கியம் நன்மைகளும் ரொம்ப நல்லா அந்த டாக்டர்மா எடுத்திருந்தாங்கக்கா. ஏன்டா அவங்க சிரித்த அந்த ஃபேஸோடு எடுக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கு அட்ராக்டிவாக, நம்ம அந்த ஃபேஸை விட்டு அவன் கண் அந்த பக்கம் போகாத அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது லேடிஸ்க்கு. கேன்சரு, நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறது, குழந்தைங்கள வளர்த்துறதுன்னு அவங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்க்கா, வாழ்க வளமுடன்க்கா. அம்மா மிக்க நன்றிங்கம்மா. இன்னொரு சின்ன வயசுங்கம்மா ஒருத்தர் அருண்ட்டு ஒரு பையன் 21 தாங்கம்மா ஏஜ். அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் இதை பற்றி பேசுறதுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாருங்கம்மா. நீங்கள் இந்த மென்சுலஸ் கப் பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா, அதை என்னுடைய தங்கச்சிக்கு, என்னுடைய வரப்போகிற ஒய்ஃபுக்கு, என்னோடய ரிலேஷன் இருக்குது, என்னுடைய சொந்தக்காரங்களும் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அம்மா அதை ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாருங்கம்மா. நிறைய பேருமா எனக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், நீங்களாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த சின்ன பையன் கூட அவர் சொன்னார், இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, விளக்கங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்தாங்க அம்மா. இந்த மாதிரி ஒரு நான் என்னுடைய லைஃப்பில் நான் யாரையும் மீட் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஃபீட்பேக் பார்த்தீங்களாங்கம்மா, உங்களையே நினச்சிட்டு இருக்காங்கம்மா எல்லாருமே. நான் காலையில் கூட எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, நான் அம்மாவுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்கம்மா. கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் கேட்டிருக்கேங்கம்மா, நான் வரதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்கம்மா. எல்லோரும் பயங்கர உங்களையே நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம குழந்தைங்களை தட்டி கொடுங்க, ஹக் பண்ணுங்க, பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்பாவை 2 பேர்த்தையும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் எந்த ஊனமும் இல்லாமல் பிறந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு பிறந்த குழந்தை எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குதுன்னு நினச்சி இறைவனுக்கு நன்றி சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. நிறையா சொன்னாங்க. எளிமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக நெஞ்சை நிமித்திட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க வளமுடன். பெண்களும் குடும்ப ஆரோக்கியங்கிற தலைப்பில் இன்றைக்கி அம்மா பேசியிருந்தாங்க. நல்லா பேசியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு. நாம் இன்றைக்கி வாக்கிங் போகிறப்ப சந்தோஷமான ஹார்மோன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாம் சமையல் செய்கிறப்ப ஹாப்பியாக சமையல் செஞ்சோன்னா அந்த சமையல் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம் இதெல்லாம் செய்யணும். நாங்கள்
காயகல்ப பயிற்சியின் போது நாம் போகிற நரம்பூக்கத்தை அஸ்வினி முத்திரை குழந்தையின்மை, பிசிஓடி ப்ராப்ளம், வித்து சக்தி குறைபாடு இதெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கையை ரசிக்க வேணும்னு சொன்னாங்க. செடி மரம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு பேசுனது சயின்டிஃபிக்காக பேசுனாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்மளை நாமளே தோலை தட்டி கொடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நாமே நேசிக்க வேணும், நம்மளை பார்த்து நாமளே நீ இன்னைக்கு அழகா இருக்கிற அப்படின்னு நினச்சிக்க சொன்னாங்க. அப்போதான் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆவாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படி சொன்னாங்க. இப்போ நம்மளை நாமளே அசிங்கமாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரியும் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விக்கு சூப்பராக பதில் சொன்னாங்க. நான் வந்து என் மருமக பிசிஓடி ப்ராப்ளத்துக்காக நான் கேள்வி கேட்டேன், எனக்கு வந்து நல்லா சொன்னாங்க. காயக்கல்ப பயிற்சி செய்ய சொன்னாங்க மருமகளை. டாக்டர்கிட்ட டெய்லி மந்த்லி செக்கப் போக சொன்னாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. மொத்தத்தில் நல்லா சூப்பராக பேசுனாங்க. ஜெயச்சந்திரன் ஐயா வந்து கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து அவர் கேட்டது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அக்கா, நான் வளர் பேசுகிறேங்க்கா. நேற்று மேம் பேசுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்கக்கா. எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்ணும், குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி எப்படி நம்ம உடம்பு நல்லா நார்மலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கக்கா. எல்லாமே நல்லா சொன்னாங்க, எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கக்கா. வாழ்க வளமுடன்ப்பா. கிளாஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவனோட வாய்ஸ் வந்து கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருந்தது. எடப்பாடியில் ஒரு போயிட்டு அத்தனை சின்ன பேத்துக்கும் குழந்தை பேசுகிற உலக மாதிரி இருந்தது. சமுதாய சேவா நல்லா சங்கத்தில் இருந்தது. பெண்களின் ஆரோக்கியத்தை போரிங்கே பற்றி இல்லை, பேசுனதுல எனக்கும் எண்டு ரொம்ப வரைக்குமே சந்தோஷம். டைம் போனதே தெரியல. பெஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபீட்பேக்கு எல்லாருமே எல்லாரும் கொடுத்த ஆடியன்ஸ் அத்தனையும் எல்லாமே பார்க்கும்போதே பெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப இருந்தது. சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் மிக்க எல்லாருமே நிறைய நன்றி. கொஷின்ஸ் வாழ்க கேட்டாங்க, வையகம், வாழ்க நல்லா வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றிப்பா. வாழ்க வளமுடன்.